வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிற விஷயம், நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3 விஷயங்களில் ஒரு அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக, கொள்கை ரீதியாக பண்ண நல்ல விஷயங்கள், அதே 3 விஷயங்களில் அவர் சறுக்குன விஷயங்கள். இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வழக்கம் போல் இது எமோஷ்னலாக ஃப்ரம் த ஹார்ட்டு அப்படியே பேசுகிறது. நோ எடிட்டிங், நோ கட்டிங், நோ பேஸ்டிங். எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜய் அவர்கள் செய்த முதல் தரமான சம்பவம் இன் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் கோலோச்சிக்கிட்டு இருந்த 2 திராவிட கட்சிகளை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை எல்லாம் தன்னுடைய கூட்டணிகளில் சேர்த்து அவங்களில் மினிஸ்டர் போஸ்ட்டும் கொடுத்து திமுகவை கிட்டத்தட்ட தனிமைப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இல்லை, தனிமைப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் திமுக அதனுடைய நிலை எப்படி எடுக்குது, எப்படி அவங்க மூவ் பண்ணுறாங்கங்கிறது அது அவங்களுடைய செயல். இதில் தரமாக சம்பவம் செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா திரு விஜய் அவர்கள். இது அரசியலில். அதே மாதிரி நிர்வாகத்தில் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் சித்திக் அவங்கள ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. சித்திக்கோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி இன் தி அவைலபிள் ரெக்கார்ட்ஸு. ஹீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், known as a very quick decision maker in terms of finance. அப்படிங்கிற பட்சத்தில் அவரை அந்த பதவியில் உட்கார வச்சதுக்கு அவரை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். கொள்கை ரீதியாக அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அவர் ஒரு மதசார்பற்ற ஒரு தன்மையை, ஒரு கூட்டணியை அப்படியே தலைமை தாங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது இன்னும், ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம அவரை பெருசாக பாராட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இருந்தாலும் அதை நோக்கி அவர் நகர்றாருன்னே நம்ம சொல்லலாம். சறுக்குன விஷயம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டை, நான் சொல்ல போகிற அந்த பாயிண்ட்டை யாருமே இது வரைக்குமே பேசலை. நீங்கள் ஏஐஏடிஎம்கேலேருந்து ஒரு ரிபல் லீடர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க ரிபல் ஆகி வந்தப்போ அவங்க 30 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முதல் நாள் சிஎம் அவங்கள போய் அவங்க வீட்டில் சந்திச்சுட்டு அவங்களோட பொன்னாடையெல்லாம் போட்டு அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஆதரவை அவர் கோரினார். இதில் நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 30 பேர்னு வந்த லிஸ்ட்டு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெறும் 25 பேர் தான் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டளிச்சாங்க. இது ஒரு சிஎம்க்கு பொலிட்டிக்கல் ரீதியாக நடந்த மிகப்பெரிய பின்னடைவு அல்லது சர்க்கிள்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை ஏன் அரசியல்வாதிங்க, அரசியல் ஆர்வலர்களோ அரசியல் விமர்சகர்களோ ஃபுல்லாக பார்த்து இதை டிபேட்டுக்கு கொண்டுட்டு வரல அப்படின்னு எனக்கு தெரியலை. நிர்வாகத்தில் சறுக்குன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓஎஸ்டி அப்பாயின்ட் பண்ண விஷயம். ஓஎஸ்டி அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு சிஎம் உடைய கம்ப்ளீட் ப்ரொராகேட்டிவ். அவர் டிசைட் பண்ணால் அவர் யார் வேணால் போடலாம். நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கலாம். அதை அவர் உடனே ரிவோக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதில் அவர் பின்வாங்கினது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 2வது விஷயம், அதே நிர்வாகத்தில் நம்மளுடைய துணை சபாநாயகர் இப்போ இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துட்டதுனால நான் அதை பேசுகிறேன், இல்லாட்டி அதை நான் பேசியிருக்கவே மாட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகாரியை போய் நீங்களாம் ஒரு அதிகாரியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் நீங்களாம் எப்படி அதிகாரியாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அது சோசியல் மீடியாவில் பரவுது. ஒரு அதிகாரியை நீங்கள் கண்டிக்கணும்னா அவரை கூட்டிகிட்டு போய் அவங்க அறையில் உட்கார வச்சு உங்கள் ரெவ்யூ மீட்டிங்கில் அவருக்கு உண்டான இன்புட்ஸை கொடுங்க. பொது வழியில் உங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி மேலே உங்கள் அதிகாரத்தை செலுத்தாதீங்க. அது பர்சனலாக ஒரு ஈகோவை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக நிர்வாகத்தில் நடக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் உணரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 3வது கொள்கை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் மிக கூர்ந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என்ன விஷயம்னா, ஏபிவிபி
அந்த மாணவர்கள் அமைப்பிலிருந்து உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு வெளியில் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கூறுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பதாக நீங்கள் சொன்னதா அவங்க சொன்னாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை அளவில் இருமொழி திட்டம் தான் நம்மளுடைய கொள்கை. பிஎம் ஸ்ரீ திட்டமாக இருந்தாலும் சரி, வேற எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கைக்கு இங்கே இடமில்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருந்திருக்கணும். இதை ஆராய்ச்சி முடிவெடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடைய கொள்கை முடிவது. இந்த கொள்கையில் நீங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். இது இல்லாமல் இன்னும் 2 விஷயத்தை நான் ஆட் பண்ணி கேட்குறேன். இது எதுலேயுமே சேர்ந்து வராது. நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ கொடுத்துட்டீங்க. அதை கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்கிறோம். அதில் ஒரு கண்டிஷன் கூட போட்டிருக்கிறீங்க. அது கூட அதை நான் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது, கண்டிஷன் போட்டிருக்கீங்க. 500 யூனிட் வரைக்கும் மேலே போச்சுன்னா தான், 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த 200 யூனிட் 100 யூனிட் எக்ஸ்ட்ரா மின்சாரம் ஃப்ரீ கிடையாது, 100 யூனிட் பழைய ஃப்ரீ மின்சாரம் மட்டும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, நீங்கள் எவ்ரி 60 days கரெக்டாக 60வது நாள் நீங்கள் அந்த ரீடிங்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் ஒருவேளை 61வது நாளோ 62வது நாளோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 500 யூனிட் அந்த ஸ்லாப் பக்கத்தில் இருக்கிறவங்க 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ அட்லீஸ்ட் ஒரு 15 யூனிட்டோ கூட எக்ஸ்ட்ராவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறப்ப அவங்களுக்கு அந்த ஸ்லாபுக்கு உண்டான பெனிஃபிட் கிடையாது. இதை நீங்கள் ஆராய்ச்சி முடிவெடுக்கணும். இது கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து நீங்களே சொன்னது தான், நான் சொல்லலை. சிஎம் சார் நீங்கள் உங்களுடைய ப்ரொபகண்டாப்போ சொன்னது தான். 4.39 lakh crore இஸ் த டிஎன்ஸ் பட்ஜெட். இதில் 30% இஸ் கோயிங் ஆஸ் மிஸ்டர் ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட 1,31,000 கோடி அந்த அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டு ஒருவேளை போன கவர்மெண்ட்டில் வருஷம் அவங்களோட டேக்ஸை நீங்கள் சொல்கிற பாலிசி படி அது கரப்ஷனாக போயிருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அது கரப்ஷனை நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டீங்க. அந்த 1,30,000 கோடியை வச்சு 5 வருஷத்தில் நீங்கள் 6,50,000 கோடி கடனை அடைச்சி 10,50,000 கோடி கடனாக இருக்கிற தமிழ்நாட்டு கடனை 4 லட்சம் கோடியாக குறைப்பீங்களா அப்படின்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.